அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பட்டுப்பூச்சியிலேருந்து பட்டு புடவை எப்படி நெசவுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஒரு பட்டு சேரீ ரெடி ஆகணும் அப்படின்னா 60 பேருடைய உழைப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பட்டுப்பூச்சி கூடு. இந்த கூடுக்குள்ளே தான் பூச்சி இருக்குது. இந்த கூடு 3 நாளைக்கு அப்படியே விட்டுருவாங்களாம். 3 நாளைக்கு அப்புறம் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற பூச்சி செத்து போயிடுமா. இந்த கூட்டை எடுத்துகிட்டு போய் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணுவாங்களாம். சூடான தண்ணியில் தான் போட்டு பாயில் ஆக விடுவாங்களாம். உங்களுக்கு பிடித்த கலர் காம்பினேஷனில் பட்டு சேரீ நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஜீட்டை. இந்த பட்டுப்பூச்சி கூட சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் பாயில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நார்மல் வாட்டரில் அந்த பட்டுப்பூச்சி கூட போட்டுருவாங்களாம். பட்டு நூல் எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பட்டு நூலே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கையில் கொண்டு வந்து பட்டுப்பூச்சி கூட கொண்டு வந்து சுடுதண்ணியில் போட்டதை கையில் கொடுத்தாங்க. கொலன்னு இருந்தது. ஒரு மாதிரியாக எனக்கு பிறந்த குழந்தைய கையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே அந்த பூச்சி தான் இது பவுலில் போட்டு வச்சுருக்குறாங்க. என்ன சொல்கிறது, இந்த நூல் 7 திரி கொண்டது தான் ஒரு நூலுன்னு சொன்னாங்க. அந்த நூலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த பூச்சியிலேருந்து எடுத்த நூல் அவ்வளோ சன்னமாக இருக்குது. தொட்டு பார்த்தா அவ்வளோ சன்னமாக இருக்குது. அந்த 7 நூல் சேர்ந்தா தான் ஒரு நூலில் 7 திரி இருக்கும்னு சொன்னாங்க. அவ்வளோ சன்னமாக இருந்தது. அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. நிறைய வேலைப்பாடு இருக்குது இதில். ஈஸியாக துணிக்கடையில் பட்டு சேரீ கலர் காம்பினேஷன் பிடிக்கல, டிசைன் பிடிக்கலன்னு சொல்லி நகர்த்தி வச்சிட்றாங்க. பார்த்திங்களா எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க செய்கிற ஒரு வேலையும் பார்த்தா அவ்வளோ மைனூட்டாக செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.